Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி மசாலா ஊற வச்சு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான சுவையில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மசாலா ஊற வச்ச சிக்கன் எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். சிக்கன் வந்து மஞ்சப்பொடி போட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பொடிசாக வெட்டிக்குங்க, தக்காளி பொடிசாக வெட்டிக்குங்க. அடுத்தாப்புல கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அலசிட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து இது மாதிரி ஆஞ்சி வச்சுக்கோங்க. அடுத்தாப்புல மசாலா எடுத்து வச்சுருக்கோம். என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனி மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், இது மஞ்சள் பொடி, இது நம்ம சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மசாலா வந்து ஊற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா ஊற வைக்கிறக்காண்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி குழி சட்டியாக இருந்தால் நம்ம மசாலா போட்டு பெரட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. சிக்கனை சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது கூட வந்து ஒரு கைப்பிடி பொடிசா வெட்டினா வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது கூட வந்து தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து ஒரு கை பொடிசா வெட்டின தக்காளியை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இது கூட வந்து கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை கிள்ளி போட்டுருங்க. அது கூட கொஞ்சோன்னு புதினாவும் போட்டுக்குங்க. கொஞ்சோன்னு கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லியும் கிள்ளி வச்சுருந்தோம், அதையும் அதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தாப்புல இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தீங்களா, அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். அடுத்தாப்புல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தாப்புல வந்து நம்ம 65 மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மசாலா பொடி சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தூள் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம். இதை வந்து லேசாக நம்ம அப்படியே கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி இந்த சிக்கனை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம். எல்லா சிக்கன்லேயும் இந்த மசாலா வந்து நல்லா படட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து மசாலா நம்ம போட்டிருக்க மசாலா வந்து சிக்கனில் வந்து நல்லா ஊறிடும். அதை எடுத்து நம்ம குக் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதனால் இந்த மசாலா வந்து சிக்கனில் எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி நல்லா ஊற வச்சுங்க, பிணைஞ்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கறியில் வந்து நல்லா பரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சிக்கன் கிரேவி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எல்லா மசாலையும் நல்லா பரட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து நல்லா எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி பரட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எதுவுமே தண்ணி சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா லேசாக தெளித்து விட்ட மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிக்கன் கிரேவியை நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சிக்கன் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சு ஃப்ரெண்ட்ஸ் 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ சிக்கன் கிரேவி சூப்பரான செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருந்தோம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட வந்து சிக்கன் தாளிப்பு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நம்ம இதை தாளிக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து வெங்காயம், தக்காளி எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே போட்டு சிக்கன் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அள்ளி இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலா ஊற வச்சுருக்கிற சிக்கனை வந்து
அள்ளி இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிப்போட நம்ம சேர்த்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டோம். இதை அப்படியே நம்ம கிளற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விடுங்க, நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. இது மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்குன்னு தனியாக வந்து தக்காளி வெங்காயம் எதுவுமே போட்டு தாளிக்கல. நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மசாலாவில், அதுதான் தக்காளி வெங்காயமே, அதுவே போதும். இது நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளறிட்டே இருங்க. சிக்கன் சூப்பராக நல்லா மசாலாவில் நல்லா ட்ரை ஆகி நல்லா நமக்கு நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. நம்ம மசாலா வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது லேசாக வளர்த்துட்டு கொஞ்சம் லேசான தண்ணியை மட்டும் அதில் ஊற்றி விடுங்க, போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நல்லா கறியை நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் லேசாக தண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, தண்ணி விட்டு லேசாக நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். மூடி போட்டு சிக்கனை வந்து வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சிக்கன் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை வந்து 5 நிமிஷம் தான் மூடி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம், ஏன்னா நம்ம கிண்டி விடணும் பார்த்தீங்களா, அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். மறுபடியும் திறந்து லேசாக கிண்டி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நல்லா கிண்டி விடுங்க, ஏன்னா ரொம்ப விட்டாலும் அடியில் ரொம்ப பிடிச்சிரும் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. மறுபடியும் திறந்து அதை நல்லா வந்து கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டிங்களா, கிண்டி விட்டு நம்ம என்ன பண்ண பார்த்தீங்களா, அடுப்பை வந்து ரொம்ப தணல் வைக்காதீங்க. கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லர் அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குறைச்சி இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுங்க, சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தலைன்னு சூப்பராக வெந்துட்டுருக்காங்க. வாசனை செம்மையாக அள்ளுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த சிக்கனோட வாசனை பார்த்து செம்மையாக அள்ளுது. நம்ம சொல்லலாம் அடிப்போலி அப்படின்னு சொல்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நேற்றே ஒரு கதை செஞ்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேஸ்ட்டுக்காண்டி நாங்கள் மறுபடியும் இன்றைக்கி செய்கிறோம். அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 5 நிமிஷம் கழிச்சு நம்ம நல்லா திரட்டி கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கே வந்து நல்லா தலைன்னு எப்படி வருது பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வரப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா நமக்கு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, நீங்கள் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து 2ஆவது டைம்லேயே வந்து இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா சிக்கன் வந்துருச்சு. நம்ம பாருங்கள், தனியாக வந்து எண்ணெயெல்லாம் வந்து நல்லா திரண்டு தனியாக வந்துருக்கு பார்த்தீங்களா. உங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே நம்ம பெருசாக நம்ம மூடிலாம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் இப்படியே லேசாக கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அருமையான மசாலா கிரேவி, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம தனியாக இறக்கி ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மசாலா ஊற வச்ச சிக்கன் கிரேவி செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செம்ம கலராகவும் நல்லா டெக்கராகவும் இருக்குது. நம்ம டிஷ் செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒருக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.